Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான்கிட்ஸ் டீம் வந்துட்டு அவங்களோட ப்ரீஃபெக்சரல் டோர்னமெண்ட்ல ஃபைனல் கேம்ல லாடருக்கு ரெடி ஆகுறாங்க. இன்னைக்கு கேம்ல வந்துட்டு நான் இறங்குறேன், என்னோட கால் வந்துட்டு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக பேசிக் கேம்குள்ள இறங்க போறான். அப்பன டீமோட கோச்சுமே வந்துட்டு சுபாசாவை தான் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டீம்லயுமே நான்கிட்ஸ் டீம் மாதிரி கோல் கீப்பர் தான் வந்துட்டு கேப்டனா இருக்கிறான். இப்ப கேமுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப் நான்கிட்ஸ் டீம் தான் பண்றாங்க. மிசாக்கி தான் பால் கொண்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் அவன் கொண்டு வந்துட்டு பால் டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். டாக்கி வந்துட்டு சுபாசா கிட்ட தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா அந்நேரம் டக்குன்னு பார்த்தா சுபாசா பக்கத்துல ரெண்டு பேர் வந்துறாங்க. அவன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு இருக்க டைம்ல இசா வந்துட்டு அங்க பக்கத்துல படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் ஆப்பனன்ட் பிளேயர் ஒருத்தன் வந்து கரெக்டா டேக்கிள் பண்ணிடுறான் பால. அவங்க ஸ்டீல் பண்ணி பால் எடுத்துட்டு கவுண்டர் அட்டாக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான்கட்சி டீம் பிளேயர் எப்படியாவது அவன் இருந்து பால் ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் அவன் வந்து இவனை ஏமாத்திட்டு டாஜ் பண்ணி முன்னாடி வந்துடுறான். அவங்க சூப்பரா மாறி மாறி பாஸ் போட்டு கொண்டு வந்துட்டு சூப்பரா ஒரு கிக் பண்றாங்க. இந்த வாட்டி வாகபேஸ் வந்துட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துகிட்டு அந்த பால் ஈஸியாவே கேட்ச் பண்றான். என்னோட கால் வந்துட்டு இப்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பால் தூக்கி நல்லா கிக் பண்ணி விடுறான். அந்த பால் நேரா சுபாசா கிட்ட தான் வருது. அவன் பக்கத்துலயே தான் ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. சுபாசாவும் ஜம்ப் பண்றான், அவங்க ரெண்டு பேரும் ஜம்ப் பண்றாங்க. ஆனா சுபாசா தான் அவங்களோட ஹைட் நல்லா போறான். சோ ஜம்ப் பண்ணி அவன் தலையில தட்டிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கீழ விழுந்ததுக்கு அப்புறம் மிசாக்கி வந்து டக்குனு அந்த பால் திரும்ப சுபாசா கிட்டே கொடுத்துறான். சுபாசா ட்ரிபிளிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு கொஞ்சம் லாங்லயே இருந்துகிட்டு லாங்கா ஒரு ஷாட் வந்துட்டு கிக் பண்றான். ஆனா அது வந்துட்டு கோல்ல விழாம நேரா போய் போஸ்ட்ல அடிச்சு வெளியே போயிருது. இவன் ரொம்பவே அமேசிங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுந்து கடந்த ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அவங்களோட கோல் கீப்பர் வந்துட்டு இவன் உண்மையிலே அமேசிங்கா தான் இருக்கான். இவனுக்கு வந்து ரெண்டு பேர் பத்தாது, மூணு பேர் இவனை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கீழே பாஸ் சேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு மேலேயே வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்துட்டு என்ன சுபாசா நீ வந்துட்டு இந்த ஷாட்டை மேக் பண்ணிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யாரா இவன் நான் இருக்கும்போது சுபாசா வந்து சேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பக்கத்துல போறா. அப்ப இந்த சேர் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுமே வந்துட்டு எனக்கு தெரியலையா, நான் வந்துட்டு உங்க கூட பழைய ஸ்கூல்ல படிச்சேனே, நான் தான் வந்துட்டு யாயோகி, நான் உன்னை சேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துடுறா. அப்ப பாஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டு உனக்கு சுபாசா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீங்க மொதல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. நான் வந்துட்டு நான்கட்சி டீமோட சேரிங் ஸ்குவாட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. நான் வந்துட்டு சுபாசாவோட பழைய ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான், அவங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு வந்துட்டு சுபாசாவை ரொம்பவே பிடிக்கும். அவன் கோர்ட்டுக்குள்ள விளையாடும்போது ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அது வந்துட்டு அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது கூட எப்பயும் பால் ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டே தான் போவான். அதை மத்த எல்லாருமே வந்துட்டு சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா நான் மட்டும் தான் அதை வந்துட்டு ரொம்பவே ரசிச்சு பார்ப்பேன். ஆனா நான் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் சுபாசா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு ஸ்கூல் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லுது. இதை கேட்டுட்டு பாஸ்க்கு ரொம்பவே பொசசிவ் ஆயிருது. அப்ப இந்த பொண்ணு வந்து நீங்க சேர் பண்ண போலையா, சுபாசா கிட்ட பால் போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பதான் பார்த்தா சுபாசா கிட்ட இப்ப பால் வருது. இந்த வாட்டி சுபாசா வந்துட்டு 3 பேர் மார்க் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க கேப்டனோட ஐடியா தான். 3 பேர் நின்று அவனை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பான். சுபாசாவால ஒரு இன்ச்சு கூட அங்கிட்டு கிட்ட அசைன் பண்ணல. நேரம் ஒராபே வந்துட்டு பால் என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு வாங்குறான். நீங்க சுபாசாவை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல, எங்க எல்லாரையும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா டெப்பே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டெப்பேவும் பால கோல் கிட்ட கொண்டு போய் ஷூட் பண்றான். இதை வந்துட்டு அவங்களோட கேப்டன் ரொம்பவே ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். நான்கட்சி கிட்ட வாக்கபாயசி இருந்தா சிமிசு கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். இந்த டீமோட பேர் வந்துட்டு சிமிசு. சுபாசாவோட பழைய ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு அவனுக்கு நல்லா சேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு பாஸ்க்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. சரி நம்ம வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நம்ம வந்து சேர் பண்ற வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. சிமிசுவோட கோல் கீப்பர் பால் பிடிச்சோடனே அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கு கவுண்டர் அட்டாக்கு அதை கிக் பண்ணி விட்டுறான். அவங்க இருந்து நான்கட்சி டீம் போடுங்க, நான்கட்சி டீம் இருந்து சிமிசு டீம் போடுங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைனலி சிமிசு டீம் கிட்ட பால் வரப்ப அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு கரெக்டா கோல் கிக் பண்றான். இதை வந்துட்டு வாக்கபாயசி மிட் ரேஞ்ச்ல இருந்து வந்தாலுமே கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு டீமே இன்னும் 0-0 சொல்லிட்டு தான் இருக்காங்க பாயிண்ட். நான் இருக்கிறவரை இவங்களால நான்கட்சி டீம் கிட்ட இருந்து எந்த ஒரு கோலும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி நினைக்கிறான். சிமிசுவோட கோல் கீப்பர் வந்து இவன் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கான், இவனுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப சிமிசுவோட கோச்சுமே வந்து நம்ம நேஷனல்ஸ்க்கு போனோம் அப்படின்னா இந்த கேம்ல கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதனால நம்ம வந்து நம்மளோட பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம். வாக்கபாயசி வந்து கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணுவோம். ஒரு பக்கம் சுபாசாவை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றோம், இன்னொரு பக்கம் வாக்கபாயசியை ஷட் டவுன் பண்றோம். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த டீம்ல கண்ட்ரோல் பண்ணாலே போதும், வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. பாஸ்மே வந்துட்டு டைம் அவுட் முடியறதுக்குள்ள நான் அந்த பொண்ணு கிட்ட போய் இப்ப பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறேன். அந்த பெஞ்ச்ல வந்துட்டு அந்த பொண்ணு ஆளக்கான எங்க போனா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல. இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. சிமிசு டீம் வந்து ரொம்ப அவசரப்படாம பொறுமை அவங்களுக்குள்ளே மெதுவா பாஸ் கொடுத்து கரெக்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுபாசாவை வழக்கம் போல 3 பேர் நின்று மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிமிசு டீம்ல ஒரு பிளேயர் வந்துட்டு சரி இப்ப நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால வந்துட்டு ரொம்பவே லாங்கா கோல் கிட்ட எத்தி விடுறான். பால் ஏர்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த சிமிசு டீமுமே வந்துட்டு நேரா கோலை நோக்கி ஓடுறாங்க. சிங்கோ கிட்ட வாக்கபாயசி வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வந்து பால கேட்ச் பண்ண வர்றான். அவங்க 6 பேர் நல்லா ஆட்டு வந்த மாதிரி செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒன்னா வாக்கபாயசி மேலேயே வந்து இடிக்கவும் செய்றாங்க. ஆனா வாக்கபாயசி தான் வந்துட்டு கரெக்டா அந்த பால கேட்ச் பண்ணிடுறான். அதை பார்த்து ஆடியன்ஸுக்கே தெரியுது அவங்க வந்துட்டு பால டார்கெட் பண்ணல, கோல் கீப்பர் தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இதை வேணும்னே தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். நாங்க வந்துட்டு நேஷனல்ஸ் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் சொல்றான். சுபாசாவும் வாக்கபாயசி பார்த்துட்டு 10 அடிச்சு ஓடி வரா. இந்த மாதிரியான ஒரு கேம்ல எல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். இதை கேட்டு சுபாசாக்கும் சரி ஓகே அவன் பாத்துக்கிடுவா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுது. அப்ப வாக்கபாயசி கையில தான் பால் இருந்தது. அவன் வந்துட்டு ஃப்ரீ கிக் பண்ணணும். அப்படியே பால கொண்டு வந்து எத்த வரப்போ அவன் கால் வந்துட்டு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருது. அவன் பால் எத்துனது கொஞ்சம் தூரம் கூட போகல, அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். அவனால திரும்ப எந்திரிச்சு நிக்க கூட முடியல. ஆனா சிமிசு பிளேயர்ஸ் வந்துட்டு இதான் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க. பாலையுமே கரெக்டா ஸ்டீல் பண்ணி ஒருத்தன் கார்னர்ல இருந்து கரெக்டா கோல் கிட்ட கிக் பண்றான். இல்ல என்னன்னாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்றான். ஆனா அவன் வந்துட்டு பேலன்ஸ் இழந்துடுறான். அப்ப சிமிசுவோட பிளேயர் ஒருத்தன் வந்து கரெக்டா ஹெட் ஷாட் அடிக்கிறான். பால் வந்து கோல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல மிசாக்கி உள்ள வந்து பால தடுத்து விடுறான். ஆனாலுமே அந்த பால் நேரா இன்னும் சிமிசு பிளேயர் ஒருத்தன் கையில தான் நிக்குது. இப்ப நான் எத்தனை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா நேரா வாக்கபாயசிக்கு நேரா கிக் பண்றான். ஆனா அப்பயுமே வாக்கபாயசி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு சூப்பரா பால கேட்ச் பண்றான். அவன் ஜம்ப் பண்ணிட்டு கீழே லேண்ட் ஆகும்போது கால் வந்துட்டு பயங்கரமாவே வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா சொல்லிக்கிட்டே பால் வந்துட்டு ஹைட்டா கிக் பண்ணி விடுறான். கால்ல என்னதான் இன்ஜுரியே இருந்தாலும் அந்த பாலுமே வந்துட்டு நேரா சுபாஷா கிட்ட வருது. வாகபாயாசியோட எஃபர்ட்டை நான் கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே தான் சுபாஷா பால ரிசீவ் பண்றான். வாகபாயாசி நினைக்கிறான் இப்ப நீங்க எத்தனை பேர் அவனை ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் சரி அது உங்களால முடியாது, அவன் அன்ஸ்டாப்பபிளா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் 3 பேர் வந்து மார்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஈஸியாவே ஏமாத்திட்டு வந்துடுறான். அடுத்து இருக்க 2 பேர்கிட்ட பால் அருமையா ஒரு ஃபேக் கட்டி அவங்களுக்கு முன்னாடி பால தூக்கி போட்டு முன்னாடி வந்துடுறான். சுபாஷா கேம் முடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி அங்க இருந்து கத்துறான். சுபாஷாவுமே வந்துட்டு சூப்பரா ஓடி வந்து பவர்ஃபுல்லான ஒரு கிக்க கொடுக்குறான். அதை வந்துட்டு ஆப்போனன்ட் கோல் கீப்பரால ரியாக்டே பண்ண முடியல. பால்மே வந்துட்டு கோல்ல விழுகுது. ரொம்பவே தேங்க்யூ சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இதே மாதிரி கண்டினியூ நம்ம லீடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே பால கொண்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னாலும் இவங்க லீடு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிமிசு பிளேயர்ஸ் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான்கட்சு பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே பொறுமையா அவங்களுக்குள்ள கரெக்டா கிளியரா பாஸ் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப மிசாக்கி வந்துட்டு சுபாஷா கிட்ட என்னதான் 2-3 நேரம் மார்க்கிங் இருந்தாலுமே அவங்க கிட்ட பாஸ் பண்றான். சுபாஷாவும் லைட்டா குனிஞ்சு வந்து அவங்களை ஏமாத்திட்டு கீழே கூடி பால வந்துட்டு தட்டி விட்டுறாங்க கோலுக்கு. இதன் மூலமா நான்கட்ஸ் வந்துட்டு அவங்களோட செகண்ட் கோலையுமே இப்ப எடுக்கிறாங்க. எப்பவும் போல சுபாஷா வந்துட்டு ரொம்பவே அமேசிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பழைய ஸ்கூல்ல படிச்ச அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு யார்கிட்டயோ சொல்லுது. அந்த ஒரு பையனை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆமா இதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு நான் இந்த மேட்சை பாக்குறதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். அப்ப வந்துட்டு கோஜிரோவை காட்டுறாங்க. அவன் வேற ஏதோ ஒரு ஸ்கூலோட பிராக்டிஸ் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கிட்ட சொல்றான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கேக்குறான். நான் வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி 2 பிளேயர்ஸ் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஒன்னு வந்துட்டு வாகபாயாசி அவன் வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னொன்னு வந்துட்டு மிசாசி ஸ்கூல்ல சேர்ந்த ஜின் மிசுஹி அவனை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஜுன் மிசுஹி தான் வந்துட்டு இப்ப சுபாஷாவோட கேம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பக்கத்துல. அவன் அவ்வளவு சூப்பரா விளையாடுற ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கேக்குறான். ஆமா அவன் வந்துட்டு ஒரு ஜீனியஸான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். அடுத்துமே சிமிசி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்றாங்க. அதேமே வந்துட்டு வாகபாயாசி தடுக்கிறான். அவன் கால் வந்துட்டு பயங்கரமா வலிக்குது. இன்னும் கேம்லயுமே லாஸ்ட் 1 நிமிஷம் தான் இருக்குது. வாகபாயாசி வந்துட்டு சுபாஷா கிட்ட பால தூக்கி கொடுக்குறான். சுபாஷாக்கு ஆப்போசிட்லயே 3 பேர் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா அந்த இடத்துல இருந்து லாங் ரேஞ்சில் அங்க ஒரு ஸ்பேஸ் நோட் பண்ணிடுறான். அங்க நான் ஓப்பனிங் கிடைச்சிருச்சு அங்கேயே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோல் கிக் பண்ணிடுறான். அதை வந்துட்டு சிமிசு டீமோட கோல் கீப்பரால தடுக்க முடியல. அதுவுமே வந்துட்டு கோல் போய் விழுகுது. இப்ப .30 சொல்லிட்டு நான்கட்சு டீம் தான் வந்துட்டு லீடிங் இருக்காங்க. அப்படியே இப்ப கேமுமே வந்துட்டு முடியுது. ஃபைனல்ஸ்ல நான்கட்சு டீம் வந்துட்டு ஆப்போனன்ட் 3-0 சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா முடிச்சிருக்காங்க. ஈஸியான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வாகபாயாசியோட ஃபுல் எஃபர்ட்னால இந்த ஒரு கேம் வந்துட்டு ஈஸியா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான்கட்சு பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம நேஷனல்ஸ்க்கு போக போறோம் அதுக்கு ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சுபாஷா இங்கேயுமே வந்துட்டு ஒரு ரெக்கார்டை செட் பண்ணிட்டான். இந்த கேம்லயுமே சுபாஷா வந்துட்டு ஹேட்ரிக் கோல் அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல மொத்தமா 7 கேம்ஸ் நடந்திருக்கும். 7 கேம்லயுமே சுபாஷா வந்துட்டு ஹேட்ரிக் கோல் அடிச்சிருக்கான். அந்த ஒரு ரெக்கார்டை இப்ப பிடிச்சிட்டான். சிமிசு டீம் பிளேயர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம வந்துட்டு சுபாஷாவையும் சரி வாகபாயாசியும் சரி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டனுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாவே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே சுபாஷாவை பார்த்துட்டு நம்மளோட ப்ரீஃபெக்சர் சார்பா நீங்க வந்து நேஷனல்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். சுபாஷாவுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்றான். நேரம் பாஸ் வந்துட்டு சுபாஷாவோட வெற்றிக்கு ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பேக்ரவுண்ட்ல இன்னொரு வாய்ஸ்மே அதே கங்க்ராச்சுலேஷன் சொல்லுது. வேற யாரும் இல்ல அந்த பொண்ணு தான். மறுபடியும் வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. நேரம் அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு நிறைய விஷயத்தையுமே சொல்லுது. நான் வந்துட்டு இப்ப புது ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அந்த புது ஸ்கூல்ல நான் தான் இப்ப டீம் மேனேஜராவும் இருக்கேன். முசாசி எஃப்சி அந்த ஸ்கூல் பேரு. அப்ப நான்கட்சு டீமோட கோச்சுமே வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த பையனை பாக்குறாரு. அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி கேக்குறான். ஆமா அவனோட பேர் வந்துட்டு மிசுகி. அவன் வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான ஒரு பிளேயர், ரொம்ப சூப்பரா விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அந்த பொண்ணுமே இப்ப சுபாஷாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுது. அப்படின்னா இவன் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல மேனேஜரா இருக்கல. அப்ப நானுமே வந்து நான்கட்சு எஃப்சிக்கு மேனேஜர் ஆக போறேன். அப்படி மட்டும் நான் மேனேஜர் ஆயிட்டேன் அப்படின்னா நானுமே சுபாஷா கூட நேஷனல்ஸ்க்கு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. இப்ப நான்கட்சு டீம் தான் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. சிசோகோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இவங்களோட ப்ரீஃபெக்சர். இந்த ப்ரீஃபெக்சரை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க நேஷனல்ஸ்க்கு போறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே சுபாஷா வீட்டுக்கு போகும்போது ரொபர்டோ வந்துட்டு நீ வந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்ட, நீ வந்துட்டு சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வந்துட்டு இதே மாதிரி நேஷனல்ஸ்லயுமே வின் பண்ணி பிரேசிலுக்கு ரொபர்டோ கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்போ வர நம்ம பார்த்தது எல்லாமே நார்மலா இவங்களோட ப்ரீஃபெக்சருக்குள்ள நடந்த மேட்சஸ் தான். இதுக்கப்புறம் தான் நேஷனல் மேட்சஸ் எல்லாம் போறப்ப இன்னுமே பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.